ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஏஞ்சல் கிரியேஷன். இப்போ நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி வீடியோ இன்ஷாட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக ரீட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்ஷாட் அப்ளிகேஷன் அதுக்கு ஓப்பன் பண்ணிக்கணும். தென் நெக்ஸ்ட் வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் பிளாங்க்கு தான் கொடுக்க போகிறேன். ஸோ பிளாங்க் கொடுத்து டிக் கொடுத்துக்கணும். 3 seconds வருது. தென் டியூரேஷன் டிக் பண்ணி பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நமக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுமோ அவ்வளோ செகண்ட்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஆடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆடியோ டச் பண்ணி மியூசிக்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ மை மியூசிக்கில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த சாங் தான் கொடுக்க போகிறேன். யூஸ் கொடுத்தீங்கன்னா வந்துடும். கிட்ட வேணுமோ அங்கே நீங்கள் அப்படி ப்ளே பண்ணி பார்த்து நீங்கள் க்ராப் பண்ணி அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். தென் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிஐபி ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஒரு 3 ஃபோட்டோ நான் கொடுக்க போகிறேன். நடுவில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ, தென் இந்த பிஐபி ஆப்ஷன் சூஸ் பண்ணி இன்னொரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணாலும் அப்படியே மேலே வரும். தென் இந்த ஃபோட்டோவே நீங்கள் கிளிக் பண்ணி காப்பி கொடுத்தீங்கனாலும் மேலே வந்துடும். அந்த மேலே வந்த ஃபோட்டோவை டச் பண்ணிவிட்டு நீங்கள் ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஃபோட்டோ கிடச்சிரும். எந்த ஃபோட்டோ வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃபோட்டோ மேலேயும், செகண்ட் இருக்கக்கூடிய ஃபோட்டோ கீழேயும், தேர்ட் இருக்கக்கூடிய ஃபோட்டோ இங்கே கீழே வைக்க போகிறேன். இப்போ செகண்ட் இருக்க ஃபோட்டோ நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் ரீப்ளேஸ் கொடுத்து. தென் ஃபஸ்ட்டு இருக்க ஃபோட்டோவை நீங்கள் டச் பண்ணிவிட்டு மாஸ்க் ஆப்ஷனு கொடுத்தீங்கன்னா, மாஸ்க் ஆப்ஷனில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நான் கொடுக்க போகிறது செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் இதை மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேலேயும் கீழேயும் டச் பண்ணிங்கன்னா அது தெரியும். ஸோ உங்களுக்கு ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிக் கொடுத்துக்கோங்க. தென் இதை நீங்கள் டச் பண்ணி கொஞ்சம் பிக் சைஸாக கொடுத்தீங்கன்னா அது பெருசாக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ செகண்ட் ஃபோட்டோ அடுத்து செகண்ட் ஃபோட்டோ நீங்கள் பிக் சைஸ் கொடுத்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக வரும். ஸோ மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்து செகண்ட் ஆப்ஷன் கொடுத்து க்ராப் பண்ணிக்கோங்க ஃபேஸ் மட்டும். ஓகே, தென் டிக். தென் தேர்ட் ஃபோட்டோ மாஸ்க் ஆப்ஷன், தென் ஃபோட்டோ நீங்கள் மேலே சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஃபோட்டோ ரொம்ப பிக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் தேர்டு ஃபோட்டோ டச் பண்ணி கொஞ்சம் மேலே கொடுத்துக்கிறேன். செகண்ட் ஃபோட்டோ ஓகே, மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்து சின்னதாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் கொடுத்துருங்க. தென் அதை டெலீட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டாக இருக்கிறத. தென் அதே மாதிரி இங்கே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு டெலீட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, செகண்ட் ஃபோட்டோ, தேர்ட் ஃபோட்டோ வர மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எனக்கு எப்படி வேணும்னா லெஃப்ட் சைட்லேருந்து வர மாதிரி வேணும். ஸோ லெஃப்ட் சைடு கொடுத்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு தென் பக்கத்தில் இங்கே கொஞ்சம் அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு கீ ஆப்ஷன் ஆட் பண்ணி அந்த ஃபோட்டோவை டச் பண்ணி இப்படி கொடுத்தீங்கன்னா கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இது ரைட் சைட்லேருந்து வர மாதிரி வேணும். ஸோ கீ ஃப்ரேம் 2க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு செகண்டாக இருக்க கீ ஃப்ரேம் அப்படியே வச்சுக்கோங்க. தென் அங்கேயே இருக்கும் ஃபோட்டோ ஃபஸ்ட்டாக இருக்க கீ ஃப்ரேமில் வச்சுட்டு ஃபோட்டோ எந்த சைட்லேருந்து வேணுமோ அந்த சைட்லேருந்து கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும் அதே மாதிரி. தென் 3வது ஃபோட்டோக்கும் அதே தான். ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், செகண்டில் ஒரு கீ ஃப்ரேம். ஃபஸ்ட்டில் இருக்க கீ ஃப்ரேம் இந்த சைட்லேருந்து வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா பார்த்தீங்கன்னா இப்படி தான் கிடைக்கும். ஸோ இதுக்கு நம்ம சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ண போகிறோம். இந்த கீ ஃப்ரேம் 2 கீ ஃப்ரேமுக்கும் நடுவில் வச்சுட்டு ஈஸ் கொடுத்தீங்கன்னா, இந்த அனிமேஷன் கொடுத்தீங்கன்னா இப்படி கிடைக்கும் உங்களுக்கு. 3வது ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி இருக்கும் 3வது ஆப்ஷன். இதுக்கும் டச் பண்ணி 3வது ஆப்ஷன். இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ் ஆட் ஆகுது. நீங்கள் இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ அந்த பிளாக் ஸ்க்ரீனாக இருக்கும், ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோஸ் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். இப்போ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னா சாங்கை ப்ளே பண்ணிங்கன்னா கீழே அது பாட்டுக்கு போகும். இதோட லிரிக்ஸ் முடியுதுன்னா இங்கே டச் பண்ணி ஸ்ப்ளிட் கொடுத்திங்கன்னா ஸ்ப்ளிட் ஆயிரும்.
இந்த ஸ்ப்ளிட் எனக்கு வேணாம், இருந்த மாதிரி வேணும்னா இங்கே ஒரு ஆப்ஷன் ஆரோ மாதிரி இருக்குது, அங்கே கொடுத்திங்கன்னா வந்து இருந்த மாதிரி வந்துடும். வந்து நம்ம ஃபோட்டோஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் கொடுத்திங்கன்னா அந்த பிளாக் ஸ்க்ரீனுக்கு பதிலாக ஒரு ஃபோட்டோ ஆட் ஆகும். ஸோ ஃபோட்டோஸ்குள்ளே போயிடும். ஃபோட்டோ கொடுத்திங்கன்னா ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி செகண்ட் இதை டச் பண்ணி ரீப்ளேஸ் கொடுத்து ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் டச் பண்ணி ரீப்ளேஸ் கொடுத்து ஃபோட்டோ ஒரு அனிமேஷன் கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இடத்துல அவைலபிளாக இருக்கும். ஃபால் கொடுத்திங்கன்னா மேலேருந்து விழுகிற மாதிரி இருக்கும். சரி, எடுத்துக்கும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் அனிமேஷனில் போயிட்டு ஃபால் ஏன்னா டெக்ஸ்ட் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்களேன், ஹலோன்னு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறது இதுதான். ஸோ எல்லோ செட் பண்ணிவிட்டு பார்டருக்குள்ளே போயிட்டு நம்ம எல்லோ கலர் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம கூகுள்குள்ளே போய் தான் ஆட் பண்ணுறோம். நம்ம கூகுள்குள்ளே போய்